எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறாங்களா, யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் இருக்கா அந்த டீம்ல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் நமக்கும் இருக்கு. ஆனா ஓவராலா அந்த டீமை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லங்க. ஒரு சைடு வந்து கேள்விகள் இருக்குங்கிறீங்க. ஒரு சைடு வந்து பெஸ்ட் டீம செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இதுலயே ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்கிற மாரி இருக்கு. நிறைய பேர் வந்து அவர் அடுத்த சச்சின் டெண்டுல்கர்னு சொல்றாங்க, அடுத்த விராட் கோலின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எப்பா போதும்பா, அவ்வளோ மேல வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அவர் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியான வீரர் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அப்போ ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கக்கூடிய வீரர்கள வந்து வைஸ் கேப்டனா வைக்கிறத விட, இந்த மாதிரி ஒரு வீரர், ஒரு இளம் வீரர், அவருக்கு பெருசா இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது. நல்லாவும் கன்சிஸ்டன்ட்டா விளையாண்டுருக்கிறாரு அப்படின்றப்ப, அவருக்கு வைஸ் கேப்டன்சி குடுக்குறதுல வந்து எந்த விதமான தப்பும் இல்ல அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. பும்ரா வந்து ரொம்ப செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்ல. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு எவ்வளவு முக்கியமா இருக்க போகுது? அவர் வந்து கொஞ்சம் இப்ப ஒரு பேக் இன்ஜுரி ஒரு கன்சர்ன் வந்து அவருக்கு இருக்கு. ஒரு பேக் இன்ஜுரியில இருந்து அவர் வராரு. அவர் திரும்ப வர்றதுன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியா தான் இருக்கு. அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்ல வந்து ஸ்டார் பவுலர் பும்ரா இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்குது அப்படின்றது இருக்கு. 7 மேட்ச் அவர் ஆடினார்னா ரொம்பவே நமக்கு வந்து அது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. லெஸ்போர்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் நிவாஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேன், கிரிக்கெட்டோட வெறியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கொஞ்ச நாளா நடக்க போகுது. ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். அதுல வந்து பிளேயிங் 11 நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். கப்பு முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அத வந்து வின் பண்றதுக்குள்ள ஒரு சரியான டீம இந்த செலக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வந்து விலாவாரியா விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். ஓகே. சோ இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஐ திங்க் 15 மெம்பர் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட இனிஷியலா அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்குவாடை பார்த்ததுமே விஷயம் நம்ம பார்த்த உடனே தோன்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எடுத்த எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸாக எடுத்திருக்கிறாங்க. யாருமே வந்து இவரை ஏன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெருடலான ஒரு கேள்வியா இது மாதிரி இல்லை. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபேனா வந்து கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி இந்த டீம் அனுப்பி வைப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு லைன்ல இந்த டீமை பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க வந்து அந்த கப்புக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் தெரியுறாங்க. ஆனாலும் சில கேள்விகள் வந்து இருக்கு. இந்த முக்கியமா இப்ப கடைசி கொஞ்ச நாளா வந்து எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறாங்களா, யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் இருக்கா அந்த டீம்ல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் நமக்கும் இருக்கு. ஆனா ஓவராலா அந்த டீமை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லங்க. ஒரு சைடு வந்து கேள்விகள் இருக்குங்கிறீங்க. ஒரு சைடு வந்து பெஸ்ட் டீம செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இதுலயே ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்கிற மாரி இருக்கு. ஓகே, நான் ஒண்ணு ஒண்ணா கேட்கிறேன். கில் ம். வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வைஸ் கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆஸ்திரேலியால நடந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ்ல அவர் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாரு. அவர வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில அதுவும் வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணிருக்கிறதுல ஒரு அரசியல் இருக்கிற மாரி தெரியுது. இந்த என்ன ஒரு ரொம்ப நியாயமான ஒரு பார்வையா இதுல நம்ம எப்படி பார்க்கலாம்னா, கடைசி கொஞ்ச நாளா கிரிக்கெட்ல கில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சுதான் மக்கள் வந்து இத கேட்குறாங்க. இந்த கேள்வி அதே மாதிரி நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் இதை கேட்குறாங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசும்போதெல்லாம் வந்து ஐயோ ஏன் கில் எடுத்தாங்க, அதுவும் ஏன் கில்ல வைஸ் கேப்டன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அவங்க கேட்கறதுன்ற ஒரு நியாயமான ஒரு கருத்தா தான் தெரியும். ஆனா நம்ம இன்னும் டீப்பா அதை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடைசி சில நாட்களா கில் விளையாண்ட ஃபார்மேட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுவும் வந்து நடுவுல ஒரு இன்ஜுரியில இருந்து அவர் திரும்ப வந்து ஆஸ்திரேலியாவில் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத வச்சுட்டு அவரை வந்து ஓடிஐல ஏன் எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்கறது சரியில்லை அப்படின்றதான் என் பார்வை. டக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். கில் வந்து கடைசி 2 வருஷமா
ஓடிஐ கிரிக்கெட்ல 32 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அவர் ஆடின இந்த 32 மேட்ச்ல 1641 ரன் அடிச்சிருக்காரு. அப்படியே ரன்னை சும்மா குவி குவின்னு குவிச்சிருக்காரு. செம ஆவரேஜ் 58.6 ஆவரேஜ். அதாவது ஒரு மேட்ச் ஆடினாரா, ஓடிஐ மேட்ச் ஆடினாருன்னு சொன்னா அவர் 58.6 ரன் அடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையா சொல்ற மாதிரியான ஒரு சராசரியை வச்சிருக்காரு. அப்படி ஒரு பிளேயர் எப்படிங்க டிராப் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து, அதுவும் இந்த ஒரு வயசுல, அவர் ரொம்ப இளம் வயது வீரர். அவர் இன்னும் பல வருஷம் கிரிக்கெட் ஆடுவாரு அப்படின்றதுதான் எல்லாரோட நம்பிக்கையாவும் இருக்கு. நம்ம வந்து அவரை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவர் அடுத்த சச்சின் டெண்டுல்கர்னு சொல்றாங்க, அடுத்த விராட் கோலின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எப்பா போதும்பா, அவ்வளோ மேல வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அவர் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியான வீரர் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அதை அவர் வந்து அவரோட நம்பர்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. கடைசி 2 வருஷத்துல வந்து 32 மேட்ச்ல 1600 ரன் அடிக்கிறாருன்னா அவர் வந்து லேஸ்பட்ட வீரர் கிடையாது. அதுவும் இன்னும் நிறைய வருஷம் அவர் கிரிக்கெட் விளையாட போறாருன்றப்ப அவர் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனா தான் பாக்குறாங்க. இப்ப வைஸ் கேப்டனா ஏன் அவர் எடுத்தாங்க? ஏன் வந்து பும்ராவை வைஸ் கேப்டனா போடல? இல்ல ஏன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா போடல அப்படின்னா இதுதான் காரணம். பும்ரா வந்து ரீசெண்டா நடந்த டெஸ்ட் மேட்ச் 4 டெஸ்ட், 5 டெஸ்ட் மேட்ச்ல அவர் 4 டெஸ்ட் ஆடினாரு. 5வது டெஸ்ட்ல அவர் கேப்டனா ஆடினாரு. ஆனா பாதி டெஸ்ட் தான் அவரால் ஆட முடிஞ்சிச்சு. அவர் இன்ஜுரி ஆயிட்டார். ஹர்திக் பாண்டியா இதே மாதிரி தான் போன ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 வேர்ல்டு கப்ல பாதியில இன்ஜுரி ஆயிட்டார். அப்போ ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கக்கூடிய வீரர்களை வந்து வைஸ் கேப்டனா வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வீரர், ஒரு இளம் வீரர், அவருக்கு பெருசா இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது, நல்லாவும் கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காரு அப்படின்றப்ப அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுல வந்து எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இப்ப நீங்க கேப்டன்ஷிப் பத்தி பேசுறதுனால நான் அதை கேக்குறேன். அவரு ரோஹித் சர்மாக்கு வந்து ரிட்டையர்ட் ஆவாரா ஆக மாட்டாராங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்போ ஐ மீன் போன டெஸ்ட் சீரீஸ்லயே அவர் வந்து அவரே வந்து வெளியில வச்சு உட்கார்ந்துருந்தாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுனால அதுல கூட நம்ம இந்தியா தோக்கதான் செஞ்சாங்க. ஸோ இதுல எகைன் அவர் கேப்டன் ஆயிருக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராஃபி. ஸோ இதுல அவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது? அவரோட சவால்கள் என்ன? அவர் ஃபார்ம்ல நின்னு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது அந்த கேள்விக்கு வந்து நான் 2 பதில் பார்க்குறேன். ஒண்ணு வந்து அவரோட கேப்டன்சி மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடைசியா அவர் வந்து கேப்டன் பண்ண 2 பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது 2023 ஓடிஐ வேர்ல்டு கப். நம்ம ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபைனல்ல தோத்தோம். அதுக்கப்புறம் நடந்தது வந்து ஒரு T20 வேர்ல்டு கப். 2024க்கான T20 வேர்ல்டு கப். நம்ம வந்து அதை ட்ராஃபியை ஜெயிச்சிட்டோம். ஸோ அவரோட ஓடிஐ ஜென்ரலா லிமிடெட் ஓவர்ஸ் ஓடிஐ T20 ரெண்டையும் சேர்த்தா அவருடைய கேப்டன்சி ட்ராக் ரெக்கார்ட் இந்தியாவுக்கு நல்லாவே தான் இருக்கு. ஒரு கப் ஜெயிச்சிருக்கிறோம், இன்னொன்னு ஃபைனல் போய் தோத்துருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கேப்டனா இருக்காரு அப்படின்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா அவருடைய பர்சனல் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது 38 வயசு ஆயிருச்சு. அவரால் இனிமேல் லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும், ஒரு 100 பந்து விளையாண்டு ஒரு 120 ரன் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில அவர் இல்லை. இது அவருக்கும் தெரியுது. அந்த காரணத்தினாலதான் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல வந்து அவர் ஒரு வேற மாதிரியான ஒரு கிரிக்கெட்டை வந்து கையாண்டார். என்ன மாதிரி கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா, வருவாரு முதல் 10 ஓவர் பவர் பிளேக்குள்ள 20 பால் 40 ரன்னு, 25 பால் 40 ரன்னு சொல்ற மாதிரி ஒரு அதிரடி கிரிக்கெட் விளையாண்டு ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த டீம் நீங்க விளையாண்டுக்கங்க, இந்த ஸ்டார்ட்டுக்கு மேல நீங்க வந்து இன்னும் என்னெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணி ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் கையாண்டார். அதையே தான் அவர் இங்கேயும் பண்ணுவாரு அப்படின்ற அதான் வந்து நம்மளோட நம்பிக்கையாகவும் இருக்கு. ஆனா அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கு. அவருடைய வயது காரணமாக, ரீசெண்டான அவருடைய ஃபார்ம் காரணமாக. ஆனா மறுபடியும் இதே தான், ரீசெண்ட் அவருடைய ஃபார்ம் எல்லாமே டெஸ்ட் கிரிக்கெட்டை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஆனா அவர் ரீசெண்டா ஓடிஐ விளையாண்டதை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு மோசமா இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. அவர் ரீசெண்டா ஒரு T20 சதமும் அடிச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒயிட் பால் கிரிக்கெட், அதாவது லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவர் நல்லாவே விளையாண்டுருக்கிறாரு அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல கேப்டனா இருப்பாரு. ஏன்னா மறுபடியும் இதே தான், ஒரு கிரிக்கெட் ஃபேனா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாண்டாருன்னா பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி அவருடைய கேப்டன்சியும் வந்து அவர் நல்லா விளையாண்டாருன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு பர்சனலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் டீம் இன்னும் நல்லா கேப்டன் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கேப்டனா இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா காலம் பதில் சொல்லும் அப்படின்றத தாண்டி என்னால எதுவும் சொல்ல முடியல. ஓகே. இப்போ இதே கேள்வி வந்து விராட் கோலிக்கும் இருக்குல்ல. அவருமே வந்து போன டெஸ்ட் சீரிஸ் விளையாடல. அவருமே வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் T20ல இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆன டீம் தான் ஆல்மோஸ்ட்.
இப்போ இப்ப அதே டீம் வச்சுதான் நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி போறோம். விராட் கோலி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து T20 வேர்ல்டு கப்க்கு அப்புறம் ரிட்டயர்ட் ஆன டீம். சோ இப்போ வந்து விராட் கோலிக்கு என்ன சவால்கள் இருக்கும்? இப்போ இந்த சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் மிக்ஸ் எப்படி இருக்கு இந்த டீம்ல? விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இது ஓடிஐ ஃபார்மேட் அப்படின்றதுனால முதல் விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது வந்து அஹ், உலகத்திலேயே பெஸ்ட் ஓடிஐ பேட்ஸ்மேன் அப்படின்னு ஒருத்தரை சொல்ல முடியும்னா அது விராட் கோலி. அவர் வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பேட்ஸ்மேன் எல்லாருலையுமே ஓடிஐல 50 ஓவர்ல மிகச்சிறந்த நம்பர்ஸ் வச்சிருக்கிறாரு. அவ்வளோ லாங் கரியர்ல 55க்கு மேல ஆவரேஜ் மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை அவர் ஓடிஐல சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. கடைசியா நடந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஓடிஐ ஃபார்மேட்ல அவருக்கு வந்து எந்த விதமான கேள்வியும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அப்படி இருந்தும் ரீசெண்ட் ஃபார்ம், மற்ற ஃபார்மேட்ல இருந்த ஃபார்ம், அந்த கேள்விகள் கண்டிப்பா இருக்கு. ஆனா பார்த்தாலுமே வந்து என்ன அப்படின்னா, விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ரன் அடிக்கலைனாலும் ஃபைனல்ல வந்து கண்டிப்பா ரன் அடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். இதை நம்ம T20 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த மென்டாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறது. அவருடைய பேட்டிங் ஸ்கில் அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஸ்கில் வந்து அவருடைய மென்டாலிட்டி. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் மென்டலி. அப்போ வந்து டீம் ஒரு இக்கட்டான நிலைமையில 3 விக்கெட் போயிருச்சு, இங்க இருந்து டீமை வந்து யாராவது ஒருத்தர் வந்து பத்திரமான ஒரு ஒரு இதுக்கு கொண்டு போனோம், ஒரு ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஸ்கோராவது இங்கிருந்து கொண்டு போனோம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து நம்ம 22க்கு 3 அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கிறோம். அங்கிருந்து டீமை வந்து காப்பாத்தி கொண்டு போகணுன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அங்க வந்து விராட் கோலி அவருடைய கான்பிடன்ஸையும் அவரோட அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அவருடைய அந்த ஒரு பர்சனல் இதை வந்து காட்டுறாரு. அது வந்து இப்ப நம்ம டீம்ல வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கிறாரு, சுப்மன் கில் இருக்காரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டர், விராட் கோலி மாதிரி ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டர் கூட விளையாடும் போது அந்த ஒரு இது அவங்க வந்து கத்துக்க முடியும். எப்படி இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல காமா இருக்காரு, அவர் ஏன் வந்து இத்தனை ரன்னு குரூஷியல் சுச்சுவேஷன்ஸ்ல ஏன் அடிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களால கத்துக்க முடியும். அண்ட் இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போற 2027 வேர்ல்டு கப்லயும் அவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லா விளையாண்டாருனாலோ இல்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவர் ரிட்டையர் ஆக வேண்டாம்னு முடிவு எடுத்தாலோ அவர் வந்து 2027 வேர்ல்ட் கப் ஆடுவார். அப்படி இன்கேஸ் அவர் வந்து 2027 வேர்ல்ட் கப் ஆட வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாருன்னா மேபி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவர் வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல இருந்து விலகுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்டா தான் இருக்கும். அதுல அவர் நல்லா ரன் அடிப்பாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேட்டிங் பத்தி பேசிட்டோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டிங் பத்தி கவர் பண்ணிட்டோம். இதுல வந்து இந்த பேட்டிங் லைனப்லயே எண்ட் லைனப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சமயம்லாம் டக் டக்குன்னு முதல்ல 3-4 விக்கெட்ஸ் போகும்போது காப்பாற்ற வேண்டியது இந்த மிடிலும் டெய்ல் எண்டாவும் தான் இருக்கு. ஒரு காலத்துலலாம் வந்து பவுலர்ஸ் வந்து ரொம்பலாம் பேட்டிங் பண்ண மாட்டாங்கங்கிறதெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் பேட்டிங் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம மிடில் ஓவர் பேட்டர்ஸும் டெய்ல் எண்ட் பேட்டர்ஸும் என்ன மாதிரி இருக்காங்க? இப்போ ஒரு கேள்வி இதுல வந்து என்ன அப்படின்னா, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய டாப் ஆர்டர்ல இருந்து பார்த்தா கூட ரோஹித் சர்மா இருக்காரு, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ், அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா. இத்தனை 6 பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர். அதுக்கப்புறம் வர்றது தான் நம்மளுடைய ஜடேஜா, அக்சர் பட்டேல் போன்ற பேட்ஸ்மேன். இந்த ஜடேஜா, அக்சர் பட்டேல் போன்ற பேட்ஸ்மேன் வந்து ஏன் ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்காங்கன்னா, ஒன்று அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இன்னொன்று அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க, ஹர்திக் பாண்டியா கூட சேர்த்து. முதல் பார்வையை டக்குன்னு பார்த்தோன்னே இவங்ககிட்ட இருந்து தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா பெரிய பெரிய சிக்ஸ் அடிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அக்சர் பட்டேலும் அதே மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரியும் ஆடுற ஒரு கெப்பாசிட்டியும் காமிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல 175 அடிச்சிருக்கிறாரு. பொறுமையான ஒரு டெஸ்ட் பேட்டிங்கும் இருக்கு அவர்கிட்ட. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ்டான மிடில் ஆர்டரும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன ஒரே பிரச்சனைனா 6 பேட்ஸ்மேனுமே வந்து நமக்கு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு நல்ல குவாலிட்டியான மிடில் ஆர்டரும் நல்ல குவாலிட்டியான ஒரு லோவர் மிடில் ஆர்டரும் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கடைசி 2 வருஷத்துல 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கேஎல் ராகுல் கடைசி 2 வருஷத்துல வந்து 50க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து 61.31 61.3 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு அவர் கடைசி 2 வருஷத்துல.
அதுக்கப்புறம் வர ஹர்திக் பாண்டியா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜடேஜா, அக்சர் பட்டேல் பத்தியும் பேசிட்டோம். இன்னமும் நமக்கு பேக்கப்ல வந்து வாஷிங்டன் சுந்தரும் எடுத்திருக்கிறாங்க. அவரும் வந்து நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு கௌதம் கம்பீரோட ஸ்டைல்லயே ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் கண்டிப்பா இருக்கு. கேள்விகள் எங்க அப்படின்னா, பவுலிங்ல தான் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே இந்த பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. ஸோ பேட்டிங்ல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு நம்புறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து பவுலிங்க்கு போயிடலாம். பேட்டிங் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு பவுலிங் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பும்ரா வந்து ரொம்ப செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ல. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. அதுவும் தோத்த மேட்ச்ல ஒரு தோல்வியுற்ற டீம்ல இருந்து செலக்ட் பண்றது பெரிய விஷயம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு எவ்வளவு முக்கியமா இருக்க போகுது? ரொம்பவே முக்கியமா இருக்க போகுது. அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் பும்ரான்னு சொல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இந்தியன் கிரிக்கெட்ல வந்து இத்தனை நாளா வந்து ஒரு சுனில் கவாஸ்கர் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வீரரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் உலகத்துக்கே பிடித்தமான ஒரு வீரரா மாறி இந்தியாவுல வந்து எல்லாரும் டிவி வாங்குற டயத்துல சச்சின் டெண்டுல்கருக்காகவே டிவி வாங்கின குடும்பங்கள்லாம் இருக்கு அப்படின்ற கதையெல்லாம் கேட்டுதான் வந்து நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். அப்படின்றப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த நாட்டுல நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்துருக்கிறோம். ஆனா முதல் முறையா மேபி கபில் தேவுக்கு அப்புறமா ஒரு பவுலருக்கு வந்து இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருந்து அந்த பவுலருடைய பேரோ இல்லை அந்த பவுலருடைய அந்த ஜெர்சி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, அவங்க வந்து அந்த பவுலரோட ஃபேனா தன்னை காட்டிக்கிறதுக்கு வீட்டில் போஸ்டர் மாட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பவுலருக்கு நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா நடக்குது அப்படின்றது ஒரு அவருடைய குவாலிட்டி அது காட்டுது. அவர் எவ்வளவு நல்ல பேட்ஸ்மேன், ஐ மீன் சாரி, எவ்வளவு நல்ல பவுலர் அப்படின்றத காட்டுது. அதே நேரத்துல அவர் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு பேக் இன்ஜுரி ஒரு கன்சர்ன் வந்து அவருக்கு இருக்கு. ஒரு பேக் இன்ஜுரியில இருந்து அவர் வராரு. பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நடந்தப்ப கடைசி டெஸ்ட் மேட்ச்ல பாதியிலேயே வெளியே போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த பேக் இன்ஜுரி அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவர் திரும்ப வர்றதுன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியா தான் இருக்கு. அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்ல வந்து ஸ்டார் பவுலர் பும்ரா இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்குது அப்படின்றது இருக்கு. ஆனாலும் ஒரு மல்டி டீம் டோர்னமெண்ட் நம்ம வந்து குரூப் ஸ்டேஜ்ல 3 மேட்ச் ஆடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மேட்ச் டோட்டலா ஒரு 6 இல்ல 7 மேட்ச் வந்து நம்ம ஆட போறோம் அந்த டோர்னமெண்ட்லங்கிறப்ப 7 மேட்ச் அவர் ஆடினார்னா ரொம்பவே நமக்கு வந்து அது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே. இப்ப அவருக்கு சப்போர்ட்டிங் ரோலா இருந்தவர் வந்து சிராஜ். அவர் தான் வந்து ஆஸ்திரேலியன்ல வந்து அவர் இல்லாதப்போ அந்த இடத்த ஃபில் பண்ண சிராஜ். ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில சிராஜோட பெயர் மிஸ் ஆகுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய செட்பேக்கா இருக்கும் இந்தியாவுக்கு? இதுக்கு வந்து நானும் நிறைய ஆங்கிள் யோசிச்சு பார்த்துட்டேங்க. சத்தியமா எனக்கு இது புரியவே இல்லை. முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, சரி, சிராஜோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, அவர் வந்து ஓல்டு பால்ல அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை அப்படின்றத ரோஹித் சர்மா வந்து ஓல்டு பால்ல எஃபெக்டிவா இல்லைன்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஜென்ரலா அவர் வந்து ரீசெண்டான அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்றத மாதிரி வந்து சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா அதெல்லாம் டெஸ்ட் ஃபார்மேட்ல ஓடிஐல கடந்த 2 ஆண்டுகளா நம்பர் 1 பவுலரா ஐசிசி ரேங்கிங்ஸ்லயே இடம் பெற்றிருக்கிறாரு முகமது சிராஜ். அப்படி ஒரு நம்பர் 1 பவுலரை வந்து நீங்க எப்படி 15லயே எப்படி எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க எடுத்த பவுலர்ஸ் வந்து 3 பேர் எடுத்திருக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்திருக்கிறாங்க, முகமது ஷமி எடுத்திருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல வந்து நம்ம எந்த விதமான கேள்விகளும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா முகமது ஷமி வந்து கடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல எப்படி விக்கெட் எடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்பிரீத் பும்ரா இப்ப நம்ம சொன்னா வந்து சூப்பர் ஸ்டார். அப்போ அதுக்கு 3ஆவதா எடுத்திருக்கிறது ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல இன்க்ளூஷன். ஏன் அப்படின்னா இப்ப நடக்கிற விஜய் ஹசாரே ட்ரோஃபில 7 மேட்ச் ஆடி 20 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அப்போ விஜய் ஹசாரே ட்ரோஃபிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல பவுலர். அதாவது எப்படி நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு இளம் வீரர் வந்து பேட்டிங் ஆனா நமக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இவரும் ஒரு இளம் வீரர் பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல ஸ்கில் செட் வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் சீமர். லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து ஒரு அரிய வகை மூலிகை அப்படின்ற மாதிரியான ஒரு கமாடிட்டி அவங்க கிரிக்கெட்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு
பவுலர் வந்து டீம்ல எடுத்திருக்கிறது நல்லதுதான். ஆனா பேக்கப்ல வேற எந்த பவுலருமே அவங்க ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கவே இல்லை. இவங்க இந்த 11 தாண்டி 4 பேக்கப்பா அவங்க எடுத்திருக்கிறது. நான் யாரு 4 பேர் பேக்கப்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்திருக்கிறாங்க, ரிஷப் பண்ட் எடுத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர் எடுத்திருக்கிறாங்க. குல்தீப் யாதவையும் வாஷிங்டன் சுந்தரையும் எடுத்திருக்கிறாங்க. 4 ஸ்பின்னர் தேவையா? ஏன் அந்த இடத்துல முகமது சிராஜ் எடுத்திருக்க கூடாதுன்ற கேள்வி வருது. சரி, 15 தாண்டி 16 ரிசர்வா ஒரு பிளேயர் வந்து எடுத்திருக்கிறாங்க, ஹர்ஷித் ராணாவை எடுத்திருக்காங்க. ஏன் 16 முகமது சிராஜ் இடம் பெற மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் வருது. மறுபடியும் சொல்றேன், கடந்த 2 ஆண்டுகள்ல ஓடிஐல நம்பர் 1 பவுலரா இருக்கிறாரு. அவர் எப்படி எடுக்காம விடலாம்? அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, அவர் ஓடிஐ இந்தியாவுக்கு வந்து பெருசா ஆடி பெர்ஃபார்மும் ஓடிஐ இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஆடவே இல்லை. அதுலயும் என்ன அப்படின்னா வந்து டொமஸ்டிக்ல இந்த விஜய் ஹசாரே இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்ல அவ்வளோ ஒரு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ், துலீப் டிராஃபில ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கல. சயித் முஸ்டாக் அலில அவ்வளவு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஹர்ஷித் ராணா கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அப்ப இந்த ஒரு கேள்வியும் வருது. அப்ப வந்து அவங்க ஐபிஎல் பார்த்துதான் எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா ஐபிஎல் வந்து T20 ஃபார்மேட், இது ஓடிஐ ஃபார்மேட். அவங்க அதை விட என்னன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி டெஸ்ட் சீரீஸுக்கே ஹர்ஷித் ராணாவை எடுத்தாங்க. எதை வச்சு எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி வந்து சத்தியமா நமக்கு தெரியல அப்படின்றதுதான். ஆனா முகமது சிராஜ் வந்து இல்லாம போறதுன்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய செட்பேக்கா தான் நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் வந்து அந்த 16வது ஆளா ஒரு ரிசர்வ்லயாவது அவர் இருந்திருக்கணும். ஏன்னா 3 பேசர் நல்ல பேசர் எடுத்திருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. ஆனா அதுல அந்த 3 பேசர்ல யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு சொன்னா இவங்க ரிசர்வா முகமது சிராஜை கொண்டு வரதுதான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஆனா அதை அவங்க ஏன் செய்யல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு.